இதனால் நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போது சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன். மணி நான் இப்போ பார்த்தீங்களா 2 மணி ஆகுதுச்சு. ஓகே, நம்மளே ஆன்லைனில் ஆரம்பிட்டு நம்மளே பண்ணிடலான்ட்டு இப்போ நான் பண்ண போகிறேன். பார்க்குறவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சரிங்களா? நான் இப்போ தான் நான் போடுறேன், தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சரி வாங்க, நான் எப்படி பண்ணுறேன்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனியன், டொமேட்டோ, ஆனியன், அரிசி, சிக்கன் இடம் இல்லைன்ட்டு நான் இது உள்ளே இருக்குது கைஸ், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன். புதினாவும் கொத்தமல்லி இருக்குது கைஸ், கேடு இருக்குது. சரி வாங்க நம்ம பண்ணலாம். காஞ்சிச்சு கைஸ். இப்போ நான் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயிலு, சோம்பு கொஞ்சம். என்கிட்ட வந்து நான் பட்டைலாம் இல்லை கைஸ், ஏன்னா மண்ணினா பார்த்தீங்களா 2ஆவது, அதனால் இருக்கத்தை இது பண்ணி மட்டும் ஆக்கு. இதுவான பிறகு ஆனியனு, வீடியோ கூட ஆளுங்க நானே தான் வீடியோ எடுத்து உங்களுக்காக பண்ணுறேன். அதெல்லாம் என்ன பண்ணோன்னா நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நல்லா இது வச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இல்லை, கொஞ்சோண்டு இருக்குது, அதையும் போட்டு பண்ணுறேன் கைஸ். போட்டு நல்லா கிண்டிக்க போகிறோம். இது வந்து நம்ம அப்புறம் தக்காளி, ஐயோ கீழே வச்சு கைஸ். நல்லா இந்த அளவுக்கு ஆன பிறகு நம்ம உப்பு போட்டுக்கலாம் கைஸ். உப்பு போட்டுக்கலாம். போட்ட அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, அப்புறம் பிரியாணி மசாலா தூள், ஒரே பரன்னு. அப்புறம் நல்லா இது பண்ணிடலாம். வீடியோ எடுக்க கூட எனக்கு ஆள் இல்லை கைஸ், நான் மட்டும் பார்த்தனால வீடியோவே பண்ண முடியல கைஸ். போட்ட அப்புறம் கொஞ்சோண்டு கேடு, கடைசியாக கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். போட்ட அப்புறம் கிண்டிக்கலாம். அப்புறம் கடைசியாக சிக்கன் போட்டுக்கலாம். வீடியோ நானே எடுத்து பண்ணதுனால சிந்த முடியல கைஸ். கடைசியாக தண்ணி ஊற்றிக்கலாம் கைஸ், வேண்டியது. அரிசிக்கு ஏற்ற மாதிரி எடுத்து ஊற்றிக்கணும்.
பாருங்க guys. தண்ணி கொஞ்சம் நான் ஊற்றுவேன். அவ்வளோதான் guys. கடைசியாக அரிசி. கொதி வந்தப்புறம் அரிசி போட்டப்புறம் நல்லா ஊற்றிக்கலாம். அதுதான் கடைசியாக மூடி போட்டு ஒரு 5 விட்டுக்கலாம் விசில். அதுதாங்க ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு கைஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. குழையும் இல்லை பாருங்கள். என்ன பண்ண போகிறேன்னா எப்படி இருக்குன்னு நானே உங்களுக்கு பார்த்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்புறம் தயிர் பச்சடி. சுடுது. கொஞ்சோண்டு பிரியாணி, கொஞ்சோண்டு சிக்கன். பாருங்க, கொஞ்சோண்டு சிக்கன், பிரியாணி, தயிர் பச்சடி. சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. சரி, ஓகே கைஸ், பாய்.